பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. மத்தேயு 26:15 நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள்
30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். எனதொரு வேதனையான நெஞ்சை பதற வைக்கின்ற ஒரு வசனம் பார்த்தீர்களா? 3 வருஷம் ஆண்டவரோடு கூடவே இருந்து அவர் சாப்பிட்டுட்டு அவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் சுகபோகமாக அனுபவிச்சுட்டு இறுதியில் நன்றி கடனாக பொன் முட்டை இட்டு கொண்டிருக்கிற அந்த வாத்தை கழுத்தை அறுத்து ஒரே நாளில் எல்லா முட்டைகளையும் எடுத்துடலாங்கிற பேராசையில் அவன் காட்டி கொடுக்குறதுக்கு பேரம் பேசினான்னு பார்க்குறோம். நண்பர்களுக்கு தான், கூடவே இருக்கிறவர்களுக்கு தான் நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு தெரியும். அவங்களுக்கு தான் நம்முடைய பலன் எது பலகினன்னு எதுன்னு சொல்லி தெரியும். நம்மளை பற்றி அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அவங்க மட்டும் உண்மையாக இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் உண்மை இல்லைன்னா நாச மோசங்கள் ஏற்படும். நண்பர்களை தேர்வு செய்வதில் மிகவும் கவனமாக இருங்கள். 1க்கு 1000 முறை தேர்வு பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் யாரும் ஈஸியில் நம்பாதீங்க. ஈஸியில் எல்லாத்தையும் சொல்லாதீங்க உங்களை பற்றி ரகசியங்களை. யூதாஸ் காரியத்துகள் இருக்கலாம், எட்டப்பர்கள் இருக்கலாம், ப்ரூட்டஸ்கள் இருக்கலாம். அவர்கள் வெளியே போய் பேரம் பேசுகிறாங்க, அவங்களுக்கு காட்டி கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய நாசமோசங்கள் ஏற்படும். முக்கியமாக இவங்களுக்கு யார் வண்டியை ஓட்டு வராங்களோ, யார் அவங்க கூட இருக்கிறாங்களோ, பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, யார்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப நேரம் பேசுகிறீங்களோ கவனமாக இருங்க. அவர்கள் நாசமோசங்களை ஏற்படுத்துவார்கள். ஆண்டவருக்கு அவர் கூட இருந்தவர் தான் நாசமோசத்தை ஏற்படுத்தினான். இது ஒரு பெரிய எச்சரிப்பாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார். பாராதவர் போலதா, உன்னை பாராதவர் போலதா. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவரே, பொன்னை பிடுமிடுவது போல எங்களை ஒவ்வொருவரையும் பிடுமிட்டு நீ பாதுகாக்கிறீராய். பொன்னை புடமிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த படி, உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார். உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலதான். மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலதான். கண்ணீரின்று மனம் வடிவுடையாதே நின்று, வடியாதே கண்ணீரின்று மனம் வழிவுடையாதே நின்று. இடிமேகம் அகன்றிடும் விடிவெள்ளி ஜொலித்திடும், இடிமேகம் அகன்றிடும் விடிவெள்ளி ஜொலித்திடும். நடுப்பகல் கதிர் வீசிடும், உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாத கர்த்தர் உன் பக்கம்
இருக்கிறார் பாராதவர் போலதான். ஓ பாராதவர் போலதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அல்லேலூயா. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பதியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். இந்த சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் நாகர்கோவில் ஜனங்களே ஒய்எம்சே ஹால் அந்த விஜயதா மண்டபத்துக்கு மேற்கு பகுதியில் இருக்கிறது. அங்கே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். இயேசு கிறிஸ்து எத்தனை பேர்களை விடுவித்து வருகிறார். நீங்களும் தாராளமாக வந்து அந்த கூட்டத்தில் பங்கு பெற்று விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக தனித்தனியாய் நான் ஜெபிப்பேன். அனைவருக்கும் சிறப்பான விருந்து வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் அறிவித்துக் கொள்கிறேன். பிரித்துக்குரியவர்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நீங்கள் விரும்பினால் என்னை தனிமையில் சந்தித்து பேசி ஜெபித்து விட்டு செல்லலாம். மாதத்தில் ஒரே ஒரு சண்டே தான் அது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தின் சார்பாக கேட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் சேர இதுவே சரியான நேரம். ஒரு புதிய மாதம் ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் விரும்பினால் வந்து தாராளமாக சேரலாம். தினந்தோறும் அவர்களுக்காக சிறப்பு ஊழியக்காரர்கள் வந்து சிறப்பு ஜெபங்கள் நடத்துகிறாங்க. அதை போலவே சிறப்பான உணவும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 26வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது 12 ஒருவராகிய யூதாஸ் காரியோத்தி என்பவன் பிரதான ஆசாரியர் இடத்துல போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கொடுமையான வசனம். அதை வாசிக்கும் பொழுது நம்முடைய இதயம் பதறுகிறது. 3 வருடங்கள் ஆண்டவர் இந்த 12 சீசர்களையும் கோழி குஞ்சுகளை தாய்ப்பறவை அப்படியே அணைத்து கொண்டு செல்வது போல, பத்திரமாய் பாதுகாப்பது போல, அதிக கவனம் செலுத்தி அது கண்ணுங்கருத்துமாய் அது நடத்துவது போல இவர்களை நடத்தி கொண்டு சென்றிருந்தார். அந்த 12 பேரில் ஒருத்தர் தான் இந்த யூதாஸ் காரியோத்து எனப்பட்ட மிக முக்கியமான சீசன். அவனிடத்தில் தான் ஆண்டவர் காசாளர் பொறுப்பை கொடுத்துருந்தார். எல்லாரும் காணிக்க ஆண்டவர்கிட்ட தர வரும்போது நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார். எவ்வளோ காணிக்க வருதுன்னா ஆண்டவருக்கு தெரியாது. எல்லாவற்றையும் அந்த யூதாஸ் காரியத்தில் தான் கொடுத்தாங்க. அவன் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு மிக முக்கியமான பொறுப்பை ஆண்டவருக்கு கொடுத்துருந்தார். 3 வருடங்கள் ஆண்டோடைய போட்ட சாப்பாடு அவன் சாப்பிட்டான். ஆண்டவர் கூட இருந்து சுகபோகமாய் அவன் வாழ்ந்தான். இப்பொழுது தங்கை முட்டையிடுகிற அந்த வாத்தை ஒரேடியாக கொன்று ஏராளமான முட்டைகளை எடுத்து விடலாம் என்று தவறான கணக்கு போட்டு அவன் பிரதான ஆசாரியர் எல்லாத்தையும், அதாவது ஏசப்பாவோட எதிரிகள்கிட்ட போயிட்டு, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், எனக்கு தான் தெரியும் அவரை எப்படி காட்டி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு, நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க, அதாவது எவ்வளோ காசு கொடுப்பீங்க என்று சொல்லி அவனுங்க பேரம் பேசுவதை பார்க்கிறோம். இந்த இடம் எனக்கு வேணும், எவ்வளோ காசு உங்களுக்கு வேணும் கொடுப்பீங்க, இந்த தோசை வேணுமா, எவ்வளோ காசு கொடுப்பீங்க, 1 கிலோ சிக்கன் எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி ஒரு பேரம் பேசி தான் எல்லோரும் இருக்காங்க. எல்லாம் ஃபிக்ஸட் ரேட்டே இருக்குது. இங்கே ஆண்டவரை காட்டி கொடுக்க 3 வருடங்கள் கண்மணியாய் பாதுகாத்த, தாயை போல தகப்பனை போல அன்பு செலுத்திய அந்த மகானை காட்டி கொடுப்பதற்காக அவன் பேரம் பேசினானாம். வாழ்க்கை பாதையிலே நாமும் கூட இந்த யூதாஸ் காரியத்தை போல, பேதுருவை போல, இல்லைனா யோவானை போல சில நண்பர்களை நம் பக்கமாக வைத்து கொண்டு தான் நாம் ட்ராவல் பண்ணிட்டு போகணும். ஸ்கூலில் படிக்கும் பொழுதே, காலேஜில் படிக்கும் பொழுது, வேலை பார்க்கும் பொழுதே, தெருவில், சர்ச்சில், ஊழியத்தில், எப்படியோ அவர்கள் நம்முடைய பக்கமாக வந்து ஒட்டி கொள்வார்கள். நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுவார்கள். வாக்கிங் போகும்போது இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது எப்படியாவது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகி நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. யாரும் தனியாக இந்த பூமியில் வாழ முடியாது, தனியாக எதையும் செய்ய முடியாது. நண்பர்கள் என்பவர் கண்டிப்பாக நமக்கு தேவை. அதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் இந்த இடத்தில் காணவும் நாம் செய்கின்றோம். பாருங்கள், நண்பர்களோடு நாம் பிரயாணிக்கிற பொழுது நண்பர்களை தேர்வு செய்வதிலே மிகவும் கவனம் தேவை. ஏனென்றால் நண்பர்களாக நம்மோடு கூட பல வருடங்களாய் பிரயாணிக்கிறவர்கள் நம்ம எல்லாம் ஷேர் பண்ணுவோம்.
அப்போது அவங்க வந்து நம்முடைய பலம் என்ன பலகீனங்கிறத எளிதில் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க கூட இருந்து நம்ம ஸ்டடி பண்ணுறாங்க இல்லையா, நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நமக்கு யார் மிகவும் நெருக்கமானவர்கள், நம்ம வந்து என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும் அவங்க ஸ்டடி பண்ணிடுவாங்க. நம்ம நண்பர்களுக்கு தான் நம்மை குறித்து தெளிவாக தெரியும். தூரமாக இருப்பவர்களுக்கு, இன்னொரு ஊரில் இருப்பவர்களுக்கு, நம்மை குறித்து கேள்விப்படுபவர்களுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்னு தெரியவே தெரியாது. யார் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்காங்களோ, நம்ம கூட டெய்லி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, யார் கூட நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, யாரை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோமோ, யாரை ஊழியத்துக்கு கூப்பிட்டு போகிறோமோ, பிஸ்னஸுக்கு பக்கத்தில் வச்சுருக்கோமோ, அவங்க நம்மளை பற்றி எல்லாம் க்ளீனாக சொல்லுவாங்க. க்ளீனாக புட்டு வைப்பாங்க, இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நண்பர்கள் என்றாலே நம்மை பொறுத்து எல்லாத்தையும் அவங்க பிரித்து வச்சுருப்பாங்க, க்ளீனாக அறிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் நம்மோடு கூடவே ட்ராவல் பண்ணி நம்மை பற்றி எல்லாம் அறிஞ்சு வச்சுருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த யூதாஸ் காரியத்தை எப்படி அறிஞ்சு வச்சுருந்தான், அவர் எங்கே ஜோம்னு வருவார், எப்படி நம்ம காட்டி கொடுக்கலாம், அவரை மாட்டி விடலாங்கிறத வந்து அவன் வந்து அதை அறிஞ்சு வச்சுருந்தான். அதனால தான் அவன் சொல்கிறான், என்னால் தான் காட்டி கொடுக்க முடியும், என்ன ரேட்டு தருவீங்க. இதிலிருந்து நம்ம ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து செலக்ட் பண்ணுறதில்ல, நம்ம கூட யாரை வச்சுருக்கோம் செலக்ட் பண்ணுறதில்ல ரொம்ப கவனம் தேவை. ஒருவர் வாழ்வதும் வீழ்வதும் ஃப்ரெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. நண்பர்களால் வாழ்வடைந்தவங்க, உயர்த்தப்பட்டவங்க, நண்பர்கள்ட்ட உதவி வாங்கினவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் நண்பர்களால் அழிஞ்சவங்க, இந்த கட்டகுமாரன் மாதிரி அழிஞ்சவங்க இந்த பூமியில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க. லைக் ப்ராடிகல்ஸ் அண்ட் so many people are destroyed because of friends. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ்னால் யார், நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம வந்து ரொம்ப இறக்க இருக்கனால அவங்களுக்கு நம்ம போகிற இடத்துல சாப்பாடு வாங்கி கொடுப்போம், அவங்க குடும்பத்துக்கு எதாவது வாங்கி கொடுப்போம், போகும்போது கையில் காசு கொடுப்போம், அவங்களுக்கு எதாவது பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணுவோம், போய் நிற்போம். நண்பர்கள் எல்லாரும் நம்மக்கிட்ட இருந்து பல நன்மைகளை வாங்கி கொள்வார்கள். நம்ம சம்பளம் வாங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது செய்வோம், பணம் வரும்போது அவங்களுக்கு ஏதாவது செய்வோம். நம்முடைய இரத்தத்திலே இந்த உதவி செய்ய வேண்டும், நண்பர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நிற்க வேண்டும் என்பது நம்முடைய ரத்தத்திலே ஊறி இருக்கிறது. ஏனென்றால் நம்ம ரத்தத்தில் ஏசப்பா இருக்காங்க. ஏசப்பா நம்ம ரத்தத்தில் இருக்கிறதுனால அவரை போலவே நாம் சிந்திக்கிறோம், அவரை போலவே உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் வாழ்கிறோம். நாம் யாரை நேசிக்கிறோமோ அவள்கிட்ட எதுவும் மறைக்கிறதில்ல, மனதிறந்து நம்ம பேசுகிறோம், பல காரியங்களை நம்ம சொல்கிறோம். இவங்க எல்லாரும் நம்ம கூட இருந்து நம்முடைய நிழலிலே இருந்து கொண்டு they will live in our shadow. அந்த நிழலிலே இருந்துட்டு எல்லா சுகபோகத்தையும் அவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறவங்க வந்து ஒரு குரூப் வந்து நமக்கு உயிரையும் கொடுக்கும். பாதிராத்திரி ஃபோன் பண்ண கூட உடனே ஓடி வருவாங்க, ஒரு பிரச்சனைனா துடிச்சிருவாங்க. நம்ம உண்மையாக நேசிக்கிறவங்க வந்து நண்பர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அது மாதிரி ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியில் கிடையவே கிடையாது. எனக்கு நிறைய உண்மையான நண்பர்கள் இருக்காங்க. எசப்பா எனக்கு நிறைய உண்மையான நண்பர்கள் தந்திருக்காங்க. அதை விட ஒரு மிக சிறப்பான ஆசீர்வாதம் இந்த பூமியில் கிடையவே கிடையாது. உயிரையும் கொடுப்பாங்க நம்மளை காப்பாற்றுறதுக்காக, நமக்காக என்னன்னாலும் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த பூமியில் இருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் நன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படி எல்லா சுகபோகத்தையும் நம்மகிட்ட இருந்து அனுபவித்தாலும் கூட மனதளவில் நம்ம மேலே ஒரு கோபத்திலே தான் இருப்பாங்க, நம்மளை ஒரு எரிச்சலே தான் இருப்பாங்க. இவனுக்கு வந்து வாழ்வு பாரு, இவனுக்கு இவ்வளோ மரியாதை பாரு, சமுதாயத்தில் நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறான், நமக்கு யாரும் தர மாட்டேங்கிறான் பாரு, இவனுக்கு என்ன மரியாதை, ஒன்றுத்துக்காத முட்டாப்பையன், அறிவே இவனுக்கு கிடையாது, இவனுக்கு என்ன மக்கள் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து நம்மகிட்ட இருந்து எல்லா சுகமும் வேணும், நம்ம பணம் வேணும்ன்றது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும். ஆனால் நமக்கு வந்து பிரபலமாக இருக்கிறது, நம்மளை ஆண்டரை ஆசிரிக்கிறது அவங்களுக்கு தாங்க முடியாது. இவங்க கூட வந்தால் தான் ஸ்டேஜ் கிடைக்கும், இவங்க கூட வந்தால் தான் மைக் கிடைக்கும், இவங்க கூட வந்தால் தான் பிரபலமாக முடியும், நாமும் பிரபலமாக முடியும்ங்கிறதால கூட இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அதே நேரத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு இவனுக்கு பாரு என்ன எவ்வளோ காரியங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கோவத்திலே இருப்பாங்க, உள்ளத்தில் ஒரு கோவத்திலே இருப்பாங்க. அதனால் எப்போ டேமேஜ் பண்ண முடியுமோ டேமேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த யூதாஸ் காரியத்தை வந்து எனக்கு என்ன கிடைக்கும், இவனை காட்டி கொடுத்தா என்ன கிடைக்கும், தகவல்களை கசிய விடுவாங்க, ரகசியங்களை கசிய விடுவாங்க, எதிரிகள்கிட்ட போயிட்டு ரகசியங்களை கக்குவாங்க. ஒரு வாகனத்துக்கு ஒரு டிரைவர்னு ஒருத்தர் இருப்பாருன்னா அந்த மனிதன் ஒரு காலம் வாகனம் ஓட்டுறதோடு அவர் நிப்பாட்டிக்கணும். ஒரு காலமும் எங்கே அவர் போகிறாரு வாராருங்கிற ரகசியத்தை எவன்ட்டையும் கசிய விடவே கூடாது. அப்படி கசிய விட்டால் அவர் வாகன ஒட்டிக்கு லாய்க்கான ஆளே கிடையாது. அவங்களாம் அந்த யூதாஸ் காரியத்து ரிசல்ட்டில் வந்துடுவாங்க. ஒரு ஆளுக்கு டிரைவராக இருக்கிறவர் வண்டியை அவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே ஓட்டு போகணும், அவர் கொடுக்குற காசை வாங்கணும், போயிட்டே இருக்கணும், அதோட விட்டுடணும். அவர் அங்கே போவார், இங்கே போவார், இந்த வீட்டுக்கு போவார், அந்த வீட்டுக்கு போவார். இதெல்லாம் இந்த தகவலில் கசிய விடுறாங்கல்ல அந்த டிரைவர்ஸு, அவங்கள மாதிரி ஆபத்தானவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது.
கூட கூட்டு போகிறவங்க வந்து எல்லா ரகசியங்களையும் வெளியே போய் கசிய விடுவாங்கன்னா, இந்த யூதாஸ் காரியத்து மாதிரி போய் பேசுவாங்கன்னா, அதை விட ஆபத்து வந்து எதுவுமே கிடையாது. ஏனென்றால் நான் என் வாழ்க்கை பாதையில் இதெல்லாம் அனுபவித்தபடியினால்தான் உங்களிடத்தில் பேசுகிறேன். எவ்வளவு கொடுத்தாலும், எவ்வளவு உணவு கொடுத்தாலும், உணவு பொருட்களை கொடுத்தாலும், பணத்தை அள்ளி கொடுத்தாலும் அவங்க வந்து அந்த தகவல்களை கசிய விடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை. எல்லோரும் வந்து கேட்பாங்க, சொல்லுங்கள் எங்கே இன்றைக்கி எங்கே போனார், அன்றைக்கி எங்கே போனார், ஒரு பெரிய பெருமை அவர்களுக்கு. ஐயோ, இது எவ்வளோ அவரை பாதிக்கும், எதிர்காலத்தை எவ்வளோ பாதிக்கும், நற்பெயரை எவ்வளோ பாதிக்கும், அதெல்லாம் அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. இந்த உலகத்தில் நான் கண்ட மனிதர்கள் எல்லாம் எவ்வளவு மோசமானவர்களாக தங்களை யார் போஷிக்காங்களோ, தங்களுக்கு யார் வேலை கொடுத்துருக்காங்களோ, யார் கூட்டு போகிறாங்களோ, அவங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணும், யார் சாப்பாடை சாப்பிட்றோம் அவங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கும், அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க ரத்தத்தில் இருக்கவே இருக்காது. ரகசியங்களை கசிய விடுவார்கள், எதிரிகள்கிட்ட போய் பேசுவாங்க. ஒரு பைபிள் ஒரு வசனம் தெரியுமா? கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். என்னுடைய எதிரி என் நண்பர்களுக்கும் எதிரி, என் நண்பர்களுடைய எதிரி எனக்கும் எதிரி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. எனக்கு யார் எதிரியாக இருக்காங்களோ அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு வேண்டப்பட்டவங்க போய் மணிக்கணக்காக நின்று பேசினாங்கன்னா அதை விட ஒரு பெரிய துரோகம் இருக்கவே முடியாது. எனக்கு எதிரியாக ஒருத்தர் இருக்காங்கன்னா என் நண்பர்கள் அவங்கள எதிரியாக நினைக்கணும், அவங்கள்ட்ட பேசக்கூடாது. அதை விட்டுட்டு அவங்ககிட்ட கான்டாக்ட் நம்பரை வாங்கி அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட கொலாவிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அதை விட ஒரு கேடு கட்டத்தனம் என்ன இருக்கிறது? எனக்கு எதிரியாக இருக்கிறவர்கள் என் நண்பர்களுக்கு எதிரியாக இருக்க வேண்டிய, என் நண்பர்களுக்கு எதிரியாக இருப்பதில் பார்த்த உடனே என் நண்பருக்கு எதிரி, அப்போ எனக்கு எதிரிதான்னு சொல்லி நான் நினைக்கணும். அதுதான் உண்மையான நட்புக்கான அடையாளம். மாறாக அவங்கள்ட்ட நம்பரை வாங்க, அவங்கள்ட்ட பேசு, தகவலில் கசிய விடு, அவங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணு, காசை வெட்டு, அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு. அதை விட கேவலம் என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷங்கள் இருந்து அவனுக்கு என்ன குறை ஆண்டவர் வைத்தார்? ஆனால் கேவலம் 30 வெள்ளிக்காசுக்காக அதை அவன் செய்தான் என்று காண்கிறோம். அந்த தங்க முட்டை இட்டுக்கிட்டே இருக்கிற வார்த்தை கொள்ளணும், அவன் நிறைய முட்டையை ஒரே நாள் எடுக்கணும் அவன் நினைச்சான். வேதனைக்குரிய ஒரு காரியம். அவன் அதை செய்யவும் செய்தான். முன்னோட்டி பாருங்க, சமயம் பார்த்துக்கிட்டே இருந்தான், நான் எப்போ காட்டி கொடுக்கலாம், எப்போ காட்டி கொடுக்கலாம். கூடயே வந்துக்கிட்டு தன்னை நம்பி தன்னோடு கூட தங்கி இருக்கிற ஆண்டவரை எப்போ காட்டி கொடுக்கலாம், எப்போ காட்டி கொடுக்கலாம். எவ்வளோ ஒரு துரோகத்தின் உச்சக்கட்டம். அந்த வசனத்தை பார்த்தீங்களா? அவன் அதை காத்துக்கொண்டே இருந்தான். இறுதியிலே ஒரு நாள் கெத்செமனேல வைத்து அதை செய்தான். அங்கே தான் இருப்பார், இங்கே தான் ப்ரேயர் பண்ணுவார்னு சொல்லிட்டு அவன் பிரதான ஆசாரியர்களையும் தூதர்கள் அந்த போர்ச்சேவர்களையும் நிறைய பேரை கூட்டு வந்து தீவட்டி பட்டயத்தெலாம் வச்சுட்டு அவரை நான் போய் யாரை கிஸ் பண்ணுறேனோ அவர் தான் சொல்லி கெட்டி பிடித்து முத்தம் கொடுக்குறான். முத்தம் என்பது அன்பின் வெளிப்பாடு. ஒருத்தர் அதிகமாக நேசித்தா தான் முத்தம் கொடுக்க முடியும். ஆனால் அவன் நான் காட்டி கொடுக்குறதுக்கு ஒரு சிக்னல் வச்சுருக்கேன், நான் போய் யாரை கிஸ் பண்ணுறேனோ அவர் தான் ரபி வாழ்கன்னு சொல்லி போய் முத்தம் பண்ணுறான். முத்தத்தினால மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறா யுதாஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். முத்தம் கொடுத்தா நீ காட்டி கொடுக்குற? அந்த கேள்வியில் 1000 அர்த்தம் இருக்குது. நான் உன்னை எவ்வளோ உண்மையாக நேசிக்கிறேன், உண்மையான அன்புடன் நேசிக்கிறேன், நீ என்னை வந்து எவ்வளோ பொய்யாக இந்த முத்தம் கொடுத்து என்னை ஏமாற்றுகிறாய், எனக்கு தெரியாதுன்னு நினைத்தாயா நீ காட்டி கொடுக்கிறது? முத்தத்தினால மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறாய். அந்த ஒரு கேள்வியே போதும். செருப்பால் ஆண்டர் அடிக்கலை, இல்லை மனுஷனானு சொல்லி சொல்ல, கெட்ட வார்த்தை பேசலை, முத்தத்தினாலா நீ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறாய். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்க்குறோம், எதற்காக வந்திருக்கிறாய் நண்பா என்று ஆண்டவர் கேட்டார். நண்பா என்று சொல்லி அழைக்கின்றார். அவர் உண்மையான நண்பனாக இருந்தபடினால யூதாஸுக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறார். என்னத்துக்காய் வந்திருக்கிறாய் நண்பா என்று கேட்கின்றார். இவ்வளவு நாம் காட்டி கொடுத்த பிறகு கூட அவர் நம்மை ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி அவன் இதயத்தில் குத்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது வரைக்கும் குத்தப்படலை. அது வரைக்கும் அவரை காட்டி கொடுக்கறதா அவனுடைய வாழ்க்கையில் சமயம் பார்த்துட்டே இருந்தான். பாம்பு மாதிரி பணம் எடுத்துக்கிட்டே நின்றுட்டு எப்போ கொட்டலான்னு சொல்லிட்டு, எப்போ காசு சம்பாதிக்கலாம், அடிக்கலாங்கிறதுலே இருந்தாங்க. ஊழியத்தில் ஒருத்தர் அன்னை உண்டு, அவங்க சொல்லுவாங்க, காசு விஷயத்தில் ஒருத்தன் உண்மையாக இல்லைன்னா அவன் எதுலையுமே உண்மையாக இருக்க மாட்டான் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காசு விஷயத்தில் உண்மை இல்லைன்னா எதுலையுமே உண்மையாக இருக்க மாட்டான். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அவன் வந்து அந்த நாளிலே அப்படியாக எதற்கும் அவன் உண்மையற்றவனாக இருக்கிறான். காட்டி கொடுத்துட்றான். காட்டி கொடுத்த உடனே ஆண்டவர் பிடிச்சிடறாங்க, அடிக்கிறாங்க, சிலுவையில் அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் அவன் வந்து நான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்கிறான். ரொம்ப லேட்டாக அதை ரியலைஸ் பண்ணுறான். அதுக்குள்ளே ஆண்டவரை அங்கே அடிக்கலாம் கொண்டு போயிடறாங்க. நான் தப்பு செஞ்சுட்டேன், குற்றமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்தேங்கிறான். எங்களுக்கு என்ன அது ஓம் பாடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க. அது 30 வெள்ளிக்காசு எரிந்து விட்டு அவன் ஆண்டு கொண்டு செத்தான் என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். காட்டி கொடுக்கிறவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதே
இந்த யூதாஸ் காரியத்துடைய முடிவாக இருக்கிறது. தமிழில் எட்டப்பன் என்று நம்ம வாசிக்கிறோம், ப்ரூட்டஸ்ன்னு சொல்லி ஜூலியஸ் சீசர் கதையில் நம்ம வாசிக்கிறோம். இவரெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து காட்டி கொடுத்தார்கள். இவன் நம்பிக்கைக்குரியவனாக ஏசப்பாக்கு இருந்திருக்கணும், ஏசப்பா காப்பாற்றிருக்கணும். அவன் காட்டி கொடுத்ததுனால அவன் முடிவு பரிதாபமாக இருந்தது. தூக்கு பிடிச்சதான். அவன் குடல்லாம் வெடித்து, வயிறு வெடித்து குடல்லாம் வெளியே சரிஞ்சு தலைகுப்புற விழுந்து பரிதாபமான ஒரு முடிவை சந்தித்தான். அத்தோடு அவன் ஆத்மா நரகத்துக்குள்ளே போயிட்டு இருந்த உலகமே காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் காரியத்தை தான் எடுத்துக்காட்டாக சொல்கிறது. இதையெல்லாம் நம்ம வாசிக்கிற பொழுது காட்டி கொடுத்து ஆதாயம் பண்ணுறவங்க, ரகசியங்களை, எஜமானங்களுடைய ரகசியங்களை, நண்பருடைய ரகசியங்களை வெளியே கசிய விட்டு இன்பம் காட்டுறவங்க, காசு அடிக்கிறவங்களுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம். பொய்யான நண்பராய் வாழ்பவர்களுக்கு எப்படி முடிவு இருக்கும், நண்பர்களை காட்டி கொடுப்பவர்களுக்கு முடிவு எப்படி இருக்குங்கிறத பைபிள் சொல்லுது. பயங்கரமான முடிவாக இருக்கும். அவர்களுக்கு ஏற்படுற முடிவை விட வேறு யாருக்கும் இவ்வளோ பயங்கரமான முடிவு ஏற்படாது. எனவே அன்பு நண்பர்களை, இந்த வரலாறு நமக்கு பல பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது. காட்டி கொடுக்கிறவர்களுக்கு முடிவு யூதாஸ் காரியத்துடைய முடிவு தான். எஜமான்களுடைய ரகசியங்களை கற்றுக்கொண்டு வெளியே போய் விற்கிறவங்களுக்கு, பணம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பேரம் பேசுகிறவங்களுக்கு முடிவு இப்படி தான் இருக்கும். பிறகு என்ன அவங்களுக்கு என்ன ராஜமரியாதையாக கிடைக்க போகுது? எல்லா இடங்களிலும் அவர்கள் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலையே ஏற்படும் என்பதை இடத்துல காணும். இன்றைக்கு பெரிய வியாழன், மாண்டி தேர்ஸ்டே, இந்த நாள் தான் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு நாள். உடனிருந்த 3 வருஷம் உடனிருந்த யூதாஸ் காரியத்தால் காட்டி கொடுக்கப்பட்ட நாள். நாம் எச்சரிப்பாக இருப்போம். யாரை நம்ப வேண்டாம், யார்கிட்ட நம்ம ரகசியங்களை நம்ம சொல்ல வேண்டாம், யாருக்கும் நம்ம ரகசியங்கள் தெரிய வேண்டாம். ஒரு நாளில் அவங்க ரகசியங்களை வெளியே சொல்லலாம், நமக்கு ஆபத்து வரலாம் என்பதை புரிந்து கொண்டால் அது மிகவும் நலமானதாக இருக்கும். பிரியத்துக்குரியவர்கள், இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் கவனமாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த யூதாஸ் காரியத்தை எதுக்காக பைபிளில் இருக்கான் அப்படின்னா, நம்மளை மாதிரி ஆட்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் வச்சுருக்கார். ஆண்டவரே காட்டி கொடுத்தாங்க, நம்மெல்லாம் ஏமாத்துறோங்க. அதனால் கவனமாக வாழ நாம் பழகுவோம். எப்பொழுதும் எச்சரிப்பாக நாம் இருப்போம். ஆண்டவருக்கு 12 பேர் இருந்தாங்க, அதில் ஒருத்தன் மோசமானவனாக இருந்தான். அந்த மோசமானவன் தான் இவ்வளோ பெரிய டேமேஜை உண்டாக்கினான். அதனால் வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளே, யாரை நம்புறீங்க? யாருக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியுது? கவனமாக இருங்க. அவங்க உண்மையாக இல்லாமல் போயிட்டாங்கன்னா மிகப்பெரிய நாச மோசங்கள், அழிவுகள் ஏற்பட்டுரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உண்மையான நண்பர் எனக்கு இப்போவுமே காண்பீங்க, யார் பொய்யர்களுங்கிறத எனக்கு காமிங்க, அப்போனா நான் விலகிக்குவேன், எனக்கு ஆபத்து எதுவும் வராமல் முதல்ல என்னை காப்பாற்றிக்கிடுவேன். எனக்கு இவங்கெல்லாம் உண்மையான நண்பர்கள் நினச்சி நம்பி நான் கூட போனேன்னா ஏமாந்து போயிடுவேன், நாச மோசங்கள் எனக்கு ஏற்பட்டுருன்னு சொல்லி நம்ம கவனமாக இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நாளைக்கு பெரிய வெள்ளி, அடுத்த நாள் ஈஸ்டர். தொடர்ந்து சிலுவை செய்திகளை கொஞ்ச நாள் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிப்போம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதியும். தகப்பு நண்பர்கள் என்பவர்கள் எவ்வளோ பெரிய சேதாரத்தை விளைவிப்பார்கள். நண்பர்கள்ங்கிற போர்வையில் ஆண்டவரே எவ்வளோ மோசமானவர்கள் எவ்வளோ நாச மோசங்களை விளைவிக்கிறார்கள் என்ற பயங்கரமான ஒரு செய்தியை கேட்டோம். இது பெரிய வியாழனை காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு நாள். நீருடைய சீசர்களோடு இருந்து பந்தியிருந்த நாள், சீசருடைய கால்களை கழுவின இரவு ராஜா. இது நாளிலும் கூட எங்களுக்கும் அப்படிப்பட்ட அன்பையும் ஆண்டவர் பாக்கியத்தையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஓ ராபா காலா ராபா நஷாந்தா ராதியா காபாலா போரா நபுகா பாரா நீகாரா வாலா ராதியானா கரா வாலா கரா. எவ்வளவு உண்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ உண்மையாக இருந்தீர்கள் சகோதரா. எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ உதவி செய்தீர்கள். எதிரியோ யாருக்கு உதவி செய்ய அந்த நண்பனோ எதிரியாக மாறி இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளோ அழிக்க முடியுமோ அழிக்கிறான். உங்களுக்கு எவ்வளோ சேதாரத்தை விளைவிக்க முடியுமோ அவ்வளோ சேதாரத்தை விளைவிக்கிறான். இது என்ன உலகம், நன்றி கெட்ட உலகம் என்று சொல்லி நீங்கள் அதிகமாக வருத்தத்தோடு காணப்படுறீங்க. ரொம்ப யாருக்கு ஹெல்ப் பண்ணீங்களோ அவன் தான் இன்றைக்கி ரொம்ப தீங்கு செய்தான், எதிரியாக நிற்கிறான், பாம்பு மாதிரி படம் எடுத்து நிற்கிறான். கர்த்தர் அவன் தலையை நசுக்குவார். ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்வார். துரோகிகளுக்கு யூதாஸ் காரியத்துடைய முடிவு தான் ஏற்படும். நீ பொறுத்திருந்து பார், என்று நியாயத்திருப்பை நீ பார் என்று சொல்லி
ஆண்டவர் சொல்லுகிறார், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே, போனதெல்லாம் போகட்டும், போனவரெல்லாம் போகட்டும், உன்னை விட்டு யாரெல்லாம் போனாங்களோ அவங்கெல்லாம் போகட்டும். ஏன் கவலைப்படுகிறாய்? ஏன் வருத்தப்பட விட்டு போனவங்கெல்லாம் போகட்டும். நான் உனக்கு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நான் உனக்கு உண்மையாக இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். போனவர்களை குறித்து கலங்காதேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி ராஜா, நன்றி தகப்பு, நன்றி ராஜா, நன்றி ராஜா. 2 முறை எனக்கு பிரச்சனை வந்த பொழுது ஆண்டவர் காப்பாற்றினார். 3வது முறையாக பிரச்சனை வந்திருக்குது, ஆண்டவர் காப்பாற்றுவாரா என்று ஒரு சகோதரர் நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். 2 முறை காப்பாற்றி 2 முறையும் காப்பாற்றுவார். உங்களை கைவிட மாட்டார். ஆனால் ஆண்டவருக்கு அதிக நன்றியோடு நீங்கள் காணப்படுங்கள். இன்னும் அதிகமாக ஆண்டை ஊழியத்தை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். சோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நெருக்கம் சகோதரா, ரொம்ப நெருக்கப்படுறீங்க. பண பிரச்சனை உங்களை பயங்கரமாக நெருக்கிறது. என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல, எங்கே போகணும்னு சொல்லி தெரியல, நெருக்கப்படுறீங்க. ஆண்டவர் வழியை ஏற்படுத்துவார். உங்களுக்கு கெட்டியிருக்கிற பாம்புகளை அதில் அறுத்து போடுவார். உங்களை சுத்தாதபடிக்கு பார்த்துக்கொள்வார். உங்களுக்கு புதிய வாசலை தருவார். கடன் இல்லாத மனிதனாய், கடன் கொடுக்குற மனிதனாய் ஆண்டவர் உங்களை மாற்றுகிற காலம் வருகிறது. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. சோத்திரம் ஏசப்பா. செய்தி என்னை மிகவும் தொடுகிறது. நான் யாருக்கெல்லாம் நான் உண்மையாக இருந்தேனோ, யாரையெல்லாம் நண்பர்கள் என்று நினைத்தேனோ அவர்கள் தான் என்னுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தாங்கன்னு ஒரு ஐயா ரொம்ப வருத்தப்படுறீங்க. ரொம்ப கவலையாக செய்தியை கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவங்க முன்னால் உன்னை உயர்த்துவேன், முன்னால் அவங்கள தாழ்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய கிருபை தாங்குவதாக, என்னுடைய இரக்கம் தாங்குவதாக அப்பா. ஒரு ரபா காணி ஆத்தியா நபாரா. என் மகளை உன்னை கைவிட மாட்டேன், உன்னை வெட்கப்பட மாட்டேன். இந்த வியாதி உன்னை ஒன்றும் செய்யாது, உன்னை விட்டு நீங்கிரும். நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். வயதான 2 கையில் ஏந்தி கொள்ளுங்க, கீழே விழுந்துடக்கூடாது. வாலிபத்து பாவங்கள் விடுவீங்க, போதை அடிமைத்தனத்தை மாற்றுங்க. நீண்ட காலமாக காத்திருக்கிற அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. யுத்தங்கள் ஓய்ந்து கேஸு, பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் நார்மலாக உதவி செய்யுங்க. தகப்பனே, நீண்ட காலமாக குழந்தைகளை திருமணம் காத்திருப்பவர்கள் அற்புதத்தை செய்யுங்க. எங்கள் நாட்டை, எங்கள் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியங்களையும், ஊழியக்காரர்களையும், விசுவாசிகளையும் ஆசீர்வதிங்க. நாசரேத் ராஜ்யபுல தோட்ட ஊழியை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சியை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. இறைவா, அடைக்கலான்குரிய முதலத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. இது நாளில் இந்த செய்தியை கேட்டு ஜெபித்த அனைவருக்கும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வாதங்களை தாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமில்லாத பிரசன்னம் அனைவருடைய ஜெகிஸ்லா காரங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ்.